وبركاته. Nama kamu Ah, ini yang pakai mau dong. Surat Al-Fatihah. Surat Al-Fatihah. Mau apa kamu? Um, A'udzu bismi sholli pelai waramal wal أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. Jadi boleh nggak? مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم Anu غير baru. Anu baru. Anu baru. அப்படி வர முடியாது என்று الصراط. சொன்னேனே. வரையிலுமா அணு சொல்லி أه؟ திருப்பி அணு வருது. ம் திருப்பியும் அணு வருது. صراط சரியா போதும். صراط الذين أنعمت عليهم அன்அம்த சரியா போதுங்க. அன்அம்த அன்னு என்று வராமல் أنعمت عليهم தெளிவா எடுத்து ஓதுங்க. أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இதுல கடைசி வசனத்துல இருக்கிற சில இடங்கள்ல இறுதி எழுத்துக்கள் ஒவ்வொரு சொல்லையும் வார இறுதி எழுத்துல முழுமையாக உச்சரிச்சு முடிச்சிட்டு தான் அடுத்தது போகணுமா? விட்டுட்டு ஓடுறது போல வருது சில இடங்கள்ல. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இதுல ரெண்டு மாதிரி ஓதலாம். ஒன்று صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. விளங்கினா? அதே போல கடைசி எழுத்துக்கள் உதாரணத்துக்கு வல்லதீன நேட சவுண்ட உச்சரிக்கணும். நாம் தேர் ஓடப்படாது. அந்த தேர்ட சவுண்டு வரணும். அன்னு ரெண்டு நூன் எண்ணுட சவுண்டுக்கு கலக்கி பற்றது கூடாது. பிறகு விளங்குதா? திருப்பி என்ன செய்யணும்? அலைஹிம் தும்மண்ட சவுண்ட் முக்கியம். அலைஹிம்
அதே மாதிரி ஒயிரில் என்கிற சவுண்ட் வந்துச்சு, இது மக்தூபி. அந்த பீட சவுண்டையும் ஒழுங்கா முறையா உச்சரிக்கணும் ஃபுல்லா. திருப்பி அலைஹிம் என்றதுல என்ற சவுண்ட் முக்கியம். திருப்பி வலத்தா என்று அந்த துவாதுல ஷத்து முக்கியம். லாம்லையும் ஷத்திக்குது. வலத்தாயின். லாம்லையும் ஷத்து முக்கியம். ஜஹனாக்கு آم யா ஓதுங்க பாப்போம். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم மகுன்னு ولا கலக்கப்படாது. மக்தூபி. மகு மகு என்று கலக்கினா பிழையே. வா கலக்க இயலாது. வாட சவுண்ட் வானத்தை நோக்கித்தான் வரணும். அதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை, அது சரி. ஆனால் அந்த வாட சவுண்ட் கலக்குதல் கூடாது. மக்தூபி அலைஹிம். விளங்கினா? கலக்கும். மக்தூபி அலைஹிம். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. திருப்பி ஒரு முறை ஃபுல்லா ஓதுங்க பாப்போம், பிழை வராம. أعوذ لندا எஸ், அவங்களும் தான் ஓதணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. அந்த அதில் மாறுங்க. ரப்பில் அல்ல, ரப்பில் ஆலமீன். ரப்பில் அல்ல, ரப்பில். ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. மாஷா ஹைர். அடுத்தது எது சூறா ரெடி ஆகணும் சொன்னா சரி, தலையில வேண்டும். அடுத்தது ரெடி ஆயிட்டு வர சொன்னேன். ரெடியா சொன்னேன். என்ன சூறா? என்ன சூறா? சூரத்துன் நாஸ். சூரத்துன் நாஸ். அப்படியா? ஓம். எத்தனை பக்கம்? இரண்டாம் பக்கம். என்ன பக்கமா? இல்ல, பாத்தீங்களா பாத்தீங்களா? ரெண்டாம் பக்கத்துலன்னு சொல்லிட்டீங்களே. ரெண்டாம் பக்கத்துல ரெண்டாம் பக்கத்துல ஆகிது. இல்ல, 406 பக்கம். 406 பக்கம். சரியா சொல்லணும். சூரத்தான் 406 பக்கம் சரியா? என்ன சரியா பிள்ளையா?
எங்க சவுண்ட காணும். சரியா பிறையா? 406 பக்கம். அல்லா. அறுநூத்தி நாலாம் பக்கம். நாங்கல்ல. அறுநூத்தி நாலாம் பக்கம். யார் சொல்லி தந்தே? தாத்தாவா? ஓ இல்லண்ணே. பழக்க நம்பர் பார்த்து பழகலையா பண்ண? நான் சொன்னேனே நம்பர் பார்த்து பழகுறேன்னு சொல்லி. இப்ப பாத்துக்கோ, நம்பர் பார்த்து பழகுறது மெத்தட பாருங்க. இது எத்தனை நம்பர்? எத்தனை இது? 6. 6. பாத்துக்கோங்க. அடுத்து எத்தனை வந்திக்குது? இது எத்தனை? 0. 0. அடுத்து எத்தனை வந்திக்குது? 4. 4. இப்ப எத்தனை நம்பர் இது? 604. அப்ப 406 யார் சொன்னது? இப்ப கிட்ட நம்பர் பார்க்கக்கூடாது. நம்பர் அங்கால இருந்து பாக்குறது பில. நம்பர் பார்க்கணும் கலைந்தா. ரைட்டா? நம்பர் பார்க்கணும். அங்க இடது பக்கத்துல இருந்து வாரது போலதான் நம்பர் பார்க்கணும். நம்பர் எங்கால இருந்து பாக்குறல. இப்படியாவது பாக்குறல. ஓதுறது அரபு வாசிக்கிறது மட்டும்தான் அப்படி. அரபுல அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் வர எழுத்துக்களை வாசிக்கிறது தான் அந்த அமைப்புல வரும். இதுக்கு மறக்கப்படாது. அடுத்த கிளாஸ் எல்லாம் கேட்பேனா? சரி. இப்ப சூரோட பேர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். சூரத்துன் நாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس. ஷர்ரில் என்றா பில. ஷர்ரில் அல்ல, ஷர்ரில். ஷர்ரில். ومن شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ஆஹா 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 திருப்பி போதுங்க. من الجنة والناس. அடுத்த சூறா. சூரோட பேரு சொல்லி போகணுமா? மறக்கப்படாது. سورة الفلق. ம். بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. திருப்பி ஒரு பில வராம இடையில முட்டு மோதப்படாதான். بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر
ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد அடுத்த சூறா ரெடியா? அடுத்த சூறாவ ஆம் சூரத்துல் அஹ்லாஸ் அஹ்லாஸா நல்லா தான் ரெடி ஆகினீங்க. யார்கிட்ட ரெடி ஆனீங்க? இஹ்லாஸ் இஹ்லாஸ் ஆ யார்கிட்ட சூரத்துல் கேட்டு இஹ்லாஸ் எங்க பாத்தீங்க? சூரத்துல் இஹ்லாஸ் அஹ்லாஸ் அப்படியா? இஹ்லாஸ் ஆ ஓ بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد இதுல ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. الله என்ன விஷயம் தெரியுமா? அல்லாஹுடைய சாரி அல்லாஹ் அல்ல, குல் லாமிக்கு தானே எல்லாம். குல் என்று வரலாம். آه லாமுக்கு பின்னால வரக்கூடிய எழுத்தையும் லாமையும் ஜாயின் பண்ணிடப்படாது. குல்லு குல்லுஹு அல்லாஹு என்று சேர்க்கப்படாது. குல் قل ஹுவ هو அல்லாஹு الله அஹது. குல் ஹுவ அல்லாஹு அஹது ரெண்டும் பிரிந்து வர வேண்டும். விளங்குதோ? ஹனா ரெண்டும் ஒன்றோட ஒன்றை பேசிட்டு ஒட்டி ஜாயிண்ட் ஆகிட விடக்கூடாது. குல் ஹுவ அல்லாஹு அஹது. இப்ப நீங்க ஓதினத்தாவது அனுப்பிச்சேன் சில இடங்கள் ஓகே. குல் அஊது குல் அஊது என்று பிரிந்தான் வரும். சரி, நான் இதுல ரெண்டு சில வேலைகள் தரப்போறேன். உண்டு இதுல நீங்க ஓதின பாடத்துக்கூடாக ஆனா ஆனா சில இடங்கள்ல வந்து சில அடையாளங்கள் இந்த குர்ஆன்ல வித்தியாசமாய் சிலதுகளுக்கு آه அடையாளம் அடையாளம் விளங்குது. அடையாளம் விளங்குது. அடையாளம் என்றால் آه அடையாளங்கள் சிலதுகள் வித்தியாசமா இருக்குது. சில அடையாளங்களே இல்ல. சில எழுத்துக்களுக்கு அடையாளங்களே இல்ல. சில எழுத்துக்களுக்கான அடையாளம் வித்தியாசமா வைக்குது. ஏன் இல்லாம வந்துக்குது, ஏன் வித்தியாசமா வந்துக்குது, இதுக்கு நீங்க போயிட்டு மூளையை கொஞ்சம் செலவழிச்சு யோசிச்சு பார்த்துட்டு வரணும். தெரியாட்டி அடுத்த கிளாஸ் நான் வழங்கப்படுத்துவேன். ஹைர் சூரத் இஹ்லாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸுக்கு ஓதணும். நான் நிறைய கேள்வி கேட்பேன். நிறைய வித்தியாசமான அடையாளங்கள் இருக்குது. சிலதுக்கு அடையாளமே இல்லாம வந்துக்குது. அது ஏன் அப்படி வந்துக்குது, என்ன விஷயம்ங்கிறத டாக்டரை கேட்காம நீங்க தேடி பாருங்க. அப்போ உங்களுக்கு மைண்டுக்கு விளங்கல அப்படின்டா நாங்க இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்ததுல பார்ப்போம். தாத்தி ஜெயமர்சனா. السلام عليكم